இந்த குங்குளிய விநாயகருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு குங்குளிய அடுப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு ₹10 பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கும், குங்குளியம் விற்கும். இந்த குங்குளியத்தை வாங்கி அந்த அடுப்புக்குள்ளே நீங்கள் போடணும். அதை போடும்போது எப்படி அந்த குங்குளியம் ஒரு நொடியில் எரிந்து சாம்பல் ஆகிறதோ, அதே போல் உங்களை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பில்லி சூன்யமெல்லாம் சாம்பல் ஆகும் அப்படிங்கிறது தான் இது. திருவையாறு கோவில் சுயம்பு கோவில். இந்த கோவில்கள்லாம் அந்த காலத்தில் அரசன் டு அரசன் இருக்கும்போது, இதெல்லாம் இப்போ தானே ஒரே ஊராக இருக்குது, அப்போல்லாம் வேறு வேறு நாடுகள் இல்லையா? அப்போ அந்த கோவில் நடந்து கொண்டு இருக்கும்போது, பெருமையோடு புகழோடு நடந்து கொண்டு இருக்கும்போது, சேர நாடு, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரீகர் ஒருத்தர் இந்த இறைவனை சிறைப்பிடித்து அவருடைய சக்தியை ஆகர்ஷணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வகையான அதை நீங்கள் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யும்போது இந்த கோயில் ஒளி இழக்க தொடங்கியது. அப்போ அரசருக்கு இந்த செய்தி வந்தவுடனே அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, அவருடைய குரு குங்குளிய விநாயகரை வச்சு குங்குளியத்தை எரிக்கக்கூடிய அதுக்கு அந்த ஆக்கல்ட் ப்ராக்டிஸை முறியடிக்கக்கூடிய ஒரு ஆக்கல்ட் ப்ராக்டிஸ். அந்த விநாயகர் அந்த இடத்துல வச்சு ஒரு வாசல், அந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடிய வாசல்லையே அவர் தான் இருப்பார். ஃபஸ்ட்டு அவரை பார்த்துட்டு தான் உள்ளே போக முடியும். அதை போட ஆரம்பித்தாங்க. அதை போட்ட பிறகு அந்த சேர நாட்டிலிருந்து வந்த அந்த மாந்திரிகருடைய அந்த கட்டு உடைந்தது. கோவில் திருப்பவும் பெரிய புகழடைய ஆரம்பிச்சது. அன்றிலிருந்து இன்று வரை பார்த்திங்கன்னா அந்த குங்குளிய விநாயகர், உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, சர்ஜரி சொல்கிறாங்க, சுகப்பிரசவம் ஆகணும், மாடு கண்ணுக்கு உடம்பு முடியல, அந்த காலத்துலலாம் மாடு கண்ணு தானே, உடம்பு முடியல, அப்போனா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வரவங்கெல்லாம் அந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த குங்குளியத்தை குங்குளிய விநாயகருக்கு போடுவாங்க. அது நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் 24 hours. வாங்கி அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அது சாம்பலாகும். அது சாம்பல் ஆகிற மாதிரி நம்மை பிடித்திருக்கக்கூடிய பீடைகளும் கெட்ட சக்திகளும் துஷ்ட சக்திகளும் விலகி போகும் அப்படிங்கிறது. திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பன் கோவில்னு பேர். அது மிகப்பெரிய கோவில். மொத்த கோவிலே பார்த்திங்கன்னா 6.7 acres. அவ்வளவு பெரிய கோயில், அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில்.